அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. அது என்னன்னே தெரில. நேரத்தில் எனக்கு டியூட்டி இல்லை. பட் டியூட்டி இல்லாட்டிலும் வியாழக்கிழமை வந்து தூங்குறதுக்கு லேட் ஆகிடுது, 2 மணி 3 மணி. அது பார்த்தீங்கன்னா அப்படியே பழகிடுது. ஏன்னா சவுதி அரேபியாவில் வேலை வெள்ளி ஸ்கூல் லீவா, அதுலேருந்தே அப்படியே பழகினது. இந்த வியாழக்கிழமை லேட்டாக தான் தூங்கினேன். ஒரு நேரத்து தூங்கிட்டு 5 மணிக்கு தூங்கிட்டு 11 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா தொலை போகிறோம். வாங்க நேராக போய் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் பக்கத்தில் தான் பள்ளியாசம் இருக்குது. போய் ஜும்மா தொழிலை முடிச்சுட்டு வந்துடுவோம். வாங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:40 ஆகுது. ஸோ 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருக்க வாங்க சொல்லுவாங்க. வாங்க சொல்லி முடிச்சுட்டு 12 மணிக்கு ஒருக்க வாங்க சொல்லுவாங்க. வாங்க சொல்லி ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தொழுகை ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஹீட்டு கொஞ்சம் ஓரளவு பயங்கரமாக இருக்குது. ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா அனல் காற்று இங்கே பயங்கரமாக அடிக்குது. இங்கே மரம்லாம் கம்மியாக இருக்கனால அந்த அனல் காற்று பயங்கரமாக தெரியும். ஸோ ரோடை ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அதாவது இங்கே வீட்டு டிரைவராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வியாழன் வெள்ளி என்னென்னா வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் வீடு கழுகுத மாதிரி இருக்கும். அதாவது ஓஸ் வச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுகிட்டு வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் குப்பைலாம் மரம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். நம்ம வீட்டில் மரம் இருக்குன்னா இந்த மாதிரி அடிக்கடி குப்பை வராது. இந்த மண் காற்று புழுதி காற்று வரையில் பக்கத்து வீட்டு மரத்தில் உள்ள குப்பைலாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கத்தாரில் ஒர்க் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டு கழுகுத வேலை நிறையா. வாரத்துக்கு ஒருக்கா வீடு கழுகணும், 2 நாளைக்கு ஒருக்கா வீடு கழுகணும். ஸோ இது பயங்கர டார்ச்சராக இருந்துச்சு கத்தாரில் ஒர்க் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் வண்டி பார்த்திங்கன்னா டெய்லி கழுவணும். நான் இப்போ ஒர்க் பண்ணுற வீட்டில் இந்த வண்டி கழுவுத பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஒரு 3 வண்டி தான் கழுவணும். ஆனால் நிறைய வண்டி இருக்குது. ஸோ எல்லா பசங்க வண்டியும் இருக்குது. பசங்க வண்டியை பார்த்திங்கன்னா நான் வந்ததுலேருந்து ஒரு 3 தடவை தான் கழுகியிருப்பேன். அதுவும் அந்த பையன் எப்போமாவது கழுவுன்னு சொல்லுவாங்க. கஃபிலோட பையன் ஒர்க்கை பார்த்திங்கன்னா கழுவுனதுக்கு 50 ரியால் தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கழுவுனா பைசாலாம் எதுவும் தரல. வீட்டிலேருந்து அதாவது சர்வீஸ் பண்ண வீட்டிலேருந்தே இது பண்ணிடுவாங்க, புக் பண்ணிடுவாங்க. வண்டி வந்து கழுவிட்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம நேர் ரைட்டில் போயிட்டு வந்துட்டோம். ரைட் சைடில் தான் இருக்குது இந்த பள்ளியாசை. எப்போதுமே இங்கே தான் வர்றது. நம்ம ஏரியாலே பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய பள்ளி. மக்காவில் ஒரு பள்ளியாசை இருக்குது. மதினா பள்ளியே கணக்காக தான் இது. உள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மதினாவில் அந்த பள்ளியும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கா. அதாவது தொழுவ டயத்தில் மட்டும் ஜும்மாவுக்கு இந்த மாதிரியா வண்டி ஃபுல்லாகவே நடுவில் பார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ போயிட்டு கரெக்டாக 12:10க்குலாம் நமக்கு பார்த்திங்கன்னா தொழுகை முடிஞ்சிடும். தொழுகையை முடிச்சுட்டு நேராக அண்ணன் ரூமுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ஸோ அலி அலிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம சால்வ் பண்ணி குடிக்கிறோம். ஸோ பேர்த்தம்பழம் சீசன் பார்த்திங்கன்னா இதோட முடியுது. பேரிச்சம்பழத்தை இங்கே அரபியில் தமருன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. தொழுதுட்டு வரையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரத்துலலாம் பேரிச்சம்பழமாக கிடக்கும். ஸோ அங்கே தொழுதுட்டு வரவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க. நான் இந்த டயத்தில் சவுதியில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே பேரிச்சம்பழம் ஃப்ரீயாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம தொழுது முடிச்சு வெளியே வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பள்ளியாசலுக்கு வெளியே வெள்ளிக்கிழமை மட்டும் கடை போட்டிருப்பாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். வெஜிடபிள்னால் நார்மலாக நம்ம பக்காலில் போய் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் ரொம்ப பார்த்திங்கன்னா பைசா கம்மியாக கிடைக்கும். ஸோ ஆனியன்லாம் 5 கிலோ 10 ரியாலு, 5 கிலோ 8 ரியாலு இந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மொபைலுக்கு டெம்பர் கவரு, அப்புறம் ஹெட்ஃபோனு இது எல்லாமே கிடைக்கும். ஹெட்ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா இங்கே 5 ரியால் கிடைக்கும். ப்ளூடூத் இயர்ஃபோன் இருக்குல்ல, அதுவே பார்த்திங்கன்னா இங்கே 5 ரியாலுக்கு தான் கிடைக்கும். நான் நிறைய தடவை இங்கே வாங்கியிருக்கேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது பரவாயில்லாமல் இருக்கும். எல்லாமே இங்கே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இங்கே கிடைக்கும். அப்புறம் அத்தர்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஷூஸு, செப்பல் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸும் இங்கே கிடைக்கும். 10 ரியாலுக்கு டிஷர்ட்டு, 5 ரியாலுக்கு டிஷர்ட்டு, 5 ரியாலுக்கு கூலிங் கிளாஸு எல்லாமே கிடைக்கும். எப்போவாவது எனக்கு எதுவும் தேவைன்னா பள்ளியில் வாங்குவேன். அது மாதிரி வெஜிடபிள் முதல்ல நான் சொல்லியிருப்பேன், இங்கே பள்ளியில் தான் வெஜிடபிள் எல்லாமே வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு சம்பளம் கிடச்சோன்னே சம்பளம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் வாங்குவேன். பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வந்ததே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா நம்ம அலி வந்து வாரம் சொல்லியிருந்தான். அண்ணன் ரூமில் பிரியாணி போடுவோம், பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தான். மாம்ஸ் ரூமில் நேற்று பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்ரீலங்கா மாம்ஸ் ரூம்லையும். சரி, இன்றைக்கி அலி வர்றதுனால அண்ணன் ரூம் போகலான்னு சொல்லி நேராக கிளம்பிட்டோம். ஒரு சின்ன வேலை மட்டும் இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சு இப்போ தான் ரூம் வந்தேன். வாங்க பார்த்தீங்கன்னா நேராக போயிடலாம். மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அவன். ஏன்னா பக்கத்தில் வரும்போது எனக்கு மெசேஜ் பண்ணிடுவான் அலி, பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சிட்டான். நான் ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இருக்குன்னா அப்போ நான் அப்போலே கால் பண்ணி சொல்லிட்டேன் நம்ம மாம்ஸ்ட்டை, நான் ஃப்ரெண்டு ரூமுக்கு சாப்பிட போகிறேன், நான் வரலன்னா நீங்கள் சாப்பிடுங்கன்னாரு. எப்போவுமே தொழுதுட்டு வந்தோடனே அவர் இருக்கனால சமைச்சு உடனே சாப்பிட்ருவோம். அப்போ நம்ம ஜிஎம்சி எடுத்துகிட்டு நேராக கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இருக்கேன் ஜிஎம்சியை. ஒரு வாரமாக வண்டி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா
வந்துட்டு தான் ஃபோன் அடிப்பான். ஆனால் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா நான் போக லேட் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். சரி வந்து இறங்கிடுவேன் 2 ஸ்டாப்புக்கு முன்னாடி, சீக்கிரம் வாங்கினேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு வர வேண்டி தான். ஹீட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வெளியே வந்து நிற்க முடியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் ஏசி இருக்கும். வெளியே வந்துன்னா கொஞ்சம் வெயிலில் நிற்க முடியாதுல்ல. இங்கே அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அங்கேருந்து அவன் வரணும்னா, ஸோ அங்கேருந்து பக்கம்தான் நம்ம மைதின ரூமு. ஆனால் டேக்ஸியில் வரணும்னு வச்சுக்கோங்களேன், பைசா அதிகமாக கேட்பாங்க. 15 குறைஞ்சதே பார்த்தீங்கன்னா 15 ரியால் தான். அதுக்கு மேலே போச்சுன்னா 20 ரியால் 30 ரியால் அப்படி கேட்பாங்க. டேக்ஸி நிறைய வரும், பட் இருந்தாலும் நான் அங்கே தானே போகிறேன், மைதின ரூமில் வந்து பக்கம் தான். ஸோ அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு சாப்பாடு ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போலே. ஸோ ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிட்ணும். அப்படி இல்லை ரெடி ஆகிக்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ தொழுவையில் அப்போல்லாம் தொலைவரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே மறைச்சிருந்துச்சு, வந்து ரோட்டில் போகவே முடியாது. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு. தெரியும் நான் சவுதிக்கு வந்த புதுசில் கஃபில் வாரத்துக்கு ஒருக்கா அந்த அப்போ கடைக்கு போயிருந்தோம்ல, பள்ளியாசில் கடலாம் காய்ச்சிருந்தோம்ல தொடுத்துட்டு, அந்த கடையில் வாரத்துக்கு ஒருக்கா 50 ரியாலுக்கு கஃபிலே சாமான் வாங்கி தந்துடுவாங்க. காய்கறி வெஜிடபிள் 50 ரியாலுக்கு வாங்கி தருவாங்க. கஃபிலுக்கு சாமான் வாங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நானும் 50 ரியாலுக்கு வாங்கிக்கிறேன். இப்போ வர பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப கடை இருக்கும், இப்போ என்னன்னு தெரில, அந்த கடைலாம் குறைஞ்சிருச்சு, அந்தளவு இல்லை அங்கே கடை. நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கால் பண்ணி நான் வெளியே வரேன்னா எப்போதுமே வெளியே வந்துடுவோம். இப்போ வெயில் வேறு பயங்கரமாக இருக்கா, வெளியே வந்து வெயிட் பண்ண வேணாம் சொல்லி கால் பண்ண சொன்னேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனு, லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள், இதுதான் குருநாதா மெட்ரோ ஸ்டேஷனு. இப்போ அவனுக்கு கால் பண்ணால் வெளியே வந்துடுவான். அவனுக்கு கால் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்க்கிங்கு ரைட் சைடில் போட்டால் போதும். அவன் வந்தோன்னு அப்படியே கூப்பிட்டு நம்ம லெஃப்ட்டில் போயிடலாம். ரிங் போகுது. வந்துட்டாலே சீக்கிரம் வா, வெளியே வா, சீக்கிரம். நீ எங்க இருக்க? வந்துட்டேண்ணா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம், நான் வண்டியை ரைட்ல விட்டுருக்கேன், பார்க்கிங் இல்ல, ரோட்ல விட்டுருக்கேன். நீ படியில இறங்கிட்டே இறங்கலையா? மோப்பு வாசல்ல நானும் மோப்பு வாசல்ல தான் நிக்கிறேன், வெளியே தான் நிக்கிறேன். நீ வரலையே? இந்த ஸ்டேஷன்ல இருந்து இறங்குறதுக்கு அவனுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதான். அவனை சீக்கிரமானு சொல்லக்கூடாதான். வந்துட்டியா? எங்க தெரியலையே. அந்த டாக்ஸி போகுது தெரியுதா உனக்கு? தெரியுதா டாக்ஸி போறது? ஆமா, ரைட்ல தான் நிக்கிறேன். வந்துட்டான். வேண்டியதான் அலி, யாரு? சீக்கிரம் யாரு? வந்துட்டார் அலி. இந்த கர்ச்சீப்பை கழட்டவே மாட்டேங்க, நானும் பல முறை சொல்லி பார்த்துட்டேன். அலைக்கும் சலாம். எப்படி இருக்கு? சீக்கிரமா, போலீஸ்கார பின்னாடி வந்துட போறாங்க, நம்ம கூடாது. ஏறி பேசி நீ எதுனாலும் பாட்டு கேட்டுட்டே வரையோ? பாட்டுலாம் கேட்கலையா? பாட்டு ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஆமாம், என்னடா நம்ம ஊரில் உள்ள இந்த வண்டிலாம் நிற்கிது, குட்டி என்னெல்லாம் இங்கே பாரு, ரைட் சைடில். ஐஸ் வண்டி ஓடு. ஐஸ் வண்டியா? என்னடா சொல்லு, கிளவி இன்னைக்கு எப்படி பெர்மிஷன் தந்தா? கொடுத்துட்டாவா, என்ன செய்ய? எப்படி கேட்ட? செல்லு போனு டவர் ஒன்றும் வர மாட்டேங்குது மாதிரி, என்ன செய்ய? அதான் சரி, அதை என்னென்னு விட்டுட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்துச்சு. என்னல 2 விளாண்டு உனக்கு ஒரு ஊர் கிடக்குதுக்கு முன்னக்கூட்டியே போன் அடிச்சாச்சு. நீ என்ன முட்டு தேரம் வந்து சிக்னல் அடிக்க முடியும்? வர வேண்டாமா? 5 சிக்னல் 10 சிக்னல் இருக்கு, எல்லாம் தாண்டி வர வேண்டாமாடே? இல்லை இப்போதானே நீ வந்த ட்ரெயின், என்ன இப்போதானே போகுது? அது 6 நிமிஷம் கழிச்சு 3ஆவது ட்ரெயின் போயிடுச்சு. 3ஆவது ட்ரெயின் என்ன போகுதுல்ல மேலே. மணி பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. நான் நினச்சேன் பிரியாணிலாம் வச்சுருப்பாங்க, போய் சாப்பிட்றான்னு. இன்னும் அவன் சிக்கனே வாங்கலையான். ஏன் அழிவு லேட் ஆகிட்ட? இன்னைக்கு வந்து நம்ம அவர் மூப்பர் இருக்காவில்ல, அன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பசி வேறு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசிக்குது. ஏன்னா காலையில் சாப்பிட்லையா,
ஆனால் இன்னைக்கு இவங்க ரொம்ப நம்மளை சதிச்சிட்டாங்க. அவையெல்லாம் அங்கே கண்ணை மூடிக்கிட்டு தான் உட்காந்துருவோம். எல்லா பேரும் வயிறு ருசி. ஏந்தி சாப்பிட போ. சிக்கன் வாங்க போ. ஸோ நேற்றே சொல்லியிருந்தா இவங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இன்றைக்கி எனக்கு டியூட்டி வேறு இருந்துச்சா, அதனால் லேட்டாகவும் ஆயிடுச்சு. சரி, இப்போ தான் சிக்கன் வாங்கிட்டு அவர் அண்ணன் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாரான். இங்கே ஃப்ரெஷ் சிக்கன் கிடைக்கும். அலி, ஒரு நல்ல பீஸாக எடுத்து போடு. பூட்டிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். இதுதான் சிக்கன் கடை பூட்டி கிடக்குது. இது என்னமோ எழுதியிருப்பாரு 2 மணிக்கு ஓப்பன் ஆகும் போட்டிருக்கு. ஆமாம், அப்படி தான் போட்டிருக்கு, 2 மணிக்கு ஓப்பன் ஆகுன்னு. பக்கத்தில் பக்கால எதுவும் இல்லையா? பார்த்தீங்கன்னா கடை அடைச்சிட்டாங்க. ஆனால் இங்கே தான் ஃப்ரெஷ்ஷு கோழி கிடைக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். அப்போ இது என்ன போட்டிருக்கு? 4 வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு ஓப்பன் போட்டிருக்கு. ஆனால் மணி 2 ஆச்சே. சரி போமா. கிளம்பி நேராக இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமைனால ஒரு சில கடைகள் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு சில கடைகள் ஓப்பன் ஆகலை. அதனால் சிக்கன் வாங்க முடியல. ஆனால் அங்கேயும் இங்கே என்ன ஸ்பெஷல்னால், அங்கே வந்து சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். லெக்கு மட்டும் தனியாக கிடைக்கும். லெக்குனா ஒரு 5 கால் பீஸ் இருக்கும். 6 ரியால் தான். 6 ரியால் இல்லை 7 ரியால் தான். நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும்? ஒரு 130 ரூபா வரும். ஆனால் இங்கே முழு கோழியாக இருக்கும். அது மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காலையே வந்திருந்தால் அங்கே வாங்கியிருக்கலாம். ஸோ காலைல வர முடியாதனால வாங்க முடியல. பார்த்தீங்க மறுபடியும் வந்து இப்போ உள்ளே போய் வாங்க போயிருக்கான். இது வந்து ஒரு கேரளா கடை, அங்கே தான் வந்திருக்கோம். போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். சிக்கனு அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ போயிட்டு ரெடி பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது. போமா அலி. ஸோ அலிக்கு பசி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கான். கண்ணு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பசியில் இங்கே குடிச்சிட்டு ஆக்கிட்டு நம்ம இந்த ஒரு லைனுக்கு வருவோம். மக்களே ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைஸு, அதுக்கப்புறம் வேற என்ன எடுத்துருக்கா? ஆனியனா? ஆமாம், உள்ளி ஜூஸ் எதாவது இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், ஒரு ஜூஸா பார்த்தீங்களா? எனக்கு வேணாம்ப்பா, சாப்பிடுற இடத்துல. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கொண்டு வந்திருக்கான். மைதியனுக்கு வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ஃபோன் எடுத்துக்காளி. மைதியனுக்கு இல்லையா? நமக்கு தான் உண்டாக்கா? நமக்கு தானா? நான் கூட மைதியனுக்கு நினச்சேன். கஃபிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டாச்சு, பாப்பா நான் சாப்பிட போகிறேன்னு. இல்லை ரோட்டில் நிற்க மாதிரி இருக்குல்ல வண்டி? சரி, பிரச்சனை இல்லை. இல்லை கரெக்டாக தான் இருக்குது. நான் கூட ரோட்டில் நிற்கிறேன், பயந்துட்டேன். வா, பார்சலை ஃபுல்லாக கொண்டு வா சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு இல்லை, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அள்ளி கொண்டு வந்திருக்கான் ரூமில் இருந்து. மெட்ரோ ட்ரெயின்லேயே ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வந்திருக்கான். இப்போது இங்கே வந்து சிக்கன் மட்டும் வாங்கணும், அப்புறம் தயிர், அப்புறம் அம்பரியாத்துன்னு சொல்லுவாங்க. என்ன மிரண்டா தானே அது? ஸோ மிரண்டா இது எல்லாமே வாங்கியிருக்கான். எனக்கு சாப்பாடு பசியில் பார்த்தீங்கன்னா வயிறு வழியே வந்துருச்சு எனக்கு. அலி உனக்கு கிறக்குதோ? வயிறு உள்ளே போய்கிட்டே இருக்கோ? சாப்பாடு தான் இப்போ ரெடி பண்ணிடுவோம்ல. இப்போ மூப்பர் என்ன செய்தாருன்னு தெரில. மூப்பரை போய் பார்ப்போன்னா அலி போய் பார்த்தா தான் இன்னும் தெரியும். மூப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு எல்லாம். அவைகளும் பசி கறக்கத்தில் தான் இருப்பாங்க. இப்போ கண்ணும் தெரியாது. அவ்வளோக்கும் போனோம்னா யாரா நீங்கள் கேட்பாங்க. தர ஹலோ, இங்கே அலி கிறங்கிட்டானே, பசி கிறக்கத்தில் இருக்கேன். அலி போட்டு விடுங்க. நான் டியூட்டி போயிட்டேன். நான் தான் அவன்கிட்ட சொன்னேன் டியூட்டி தான். நானும் ஆரம்பம். அப்புறம் இவனை கூட்டு வரையும் லேட் ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருங்க, எல்லாம் பகுதியில் இருக்குதா பாதியில். ஊர் கடையாக மாறி யாருண்ணா? ஆமாம், அங்கேயும் போனோம்ல, கடை அடைச்சி கிடக்கு. காலையில போனேன், 11 மணிக்கு போனேன், கடை அடைச்சிட்டு போயிட்டேன். அப்படி சொல்லுங்க. போனோம், இப்பவும் கடை இல்லை. 3 மணிக்கு போனோம். சரி அலி, ரெடியாக்குமா? எட்டுமா கோழி அலி? முழு கோழி வாங்கிட்டியா அலி? எடு. அலியோமா இது? இதெல்லாம் இது வந்து சரி, உடச்சி போடு. ஃப்ரெஷ்ஷு கோழி. சொல்லு பேர. தன்மையா உடச்சி விடு. உடச்சிட்டு கட் பண்ணி டக்குன்னு அலி. ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. ஒரு 1/2 ஹவர்லேயே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அலி ஸ்பெஷல் சம்பல் வச்சுருக்கான். அலி வை, சம்பலில் உரப்பு மட்டும் இருக்கட்டும், உனக்கு அட்டியை மட்டும் பாரு. உரப்பு இருக்கும், உனக்கு வல்ல சேர்த்து வெட்டி போட்டிருக்கு. பெருசாக வெட்டி போட்டு என்ன மிளகா சின்ன இருக்குது. இதுக்கு மேலே பெருசாக முடியாது. அது கருவேப்பிலை ரொம்ப சரி, போடு. கண் நல்லா தெரியும்ண்ணா. மேடம் 120 பரவாயில்ல. தொடங்க நான் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. நெய்ச்சோறு இன்னைக்கு ஸ்பெஷலாக. நெய்ச்சோறும் சிக்கன் கறி தானே?
ஆமாம் சிக்கன் ஆனந்த் உள்ள விடு, ஆனந்துக்குள்ளே விடு. உள்ளே போட்டுட்டா உள்ள போட்டுறாங்க மனம், அப்போ தான் உங்களுக்கு வருங்க. வணக்குது நல்லா வணக்குது. அதுதான் சோறு தட்டுங்க இன்னும் மனம் வரும். நான் நினச்சேன் பிரியாணி நினச்சேன். பிரியாணி வச்சு மொழியானமும் வைக்கியா? நான் நினச்சேன் அண்ணன் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, சிக்கன் மட்டும்தான் உள்ளே போடணுன்னு. அப்படித்தான் நான் யோசித்தேன். யாராவும் ஒரு வயசில் காய்ச்சி அரிசி இது பண்ணி பழைய தூக்கி போட்டு வாங்கி விட்டுருங்க அப்படின்னு. இது அபுகாஸ் ரைஸ் தானே? இப்படி சாப்பிட்டா வந்திருக்குன்னு பாருங்கள். உப்பு பாருங்க கைஸ். சார் நம்ம ஊர் நீ உப்பு பார்த்து சொல்லு அலி. நம்ம ஊர் நெய்ச்சோறு. பிஸ்மில்லா. செம்ம டேஸ்டாக இருக்குது நெய்ச்சோறு. இன்னைக்கு ஒரு புடி என்ன பண்ணுவோம், சாயங்காலம் சாப்பாடு எங்களுக்கு சாப்பிட்டு செம்மையாக இருக்குதுல்ல நெய்ச்சோறு. வேற ஒன்றும் சம்பல் ஊறுகாய் ஊரை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குரு ஊறுகாய் எடுத்து வைங்க. உட்கார்ல நீ உட்காரு. இதே சிக்கன் உரப்பு இருக்க மாதிரி இருக்குது, மிளகாத்தையா மிளக்குதுல. மிளகாத்த இல்லை, ஊர் பொடி மசாலா, ஊர் மசாலா நம்ம இங்கே உள்ள மசாலா எடுத்து போடுங்க. தெரிஞ்சு ஒன்றும் செய்யாது, உடம்பு நல்லது, சோத்துக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சோத்துல ஒன்றும் வர போகிற நீ என்ன லெப்பிச்சாங்க எனக்கு வேணும். அழிக்க வைங்க. ஏன் புள்ள நீ அடிக்கணும், ஆடூருக்கு இருக்கலாம். நீ சாப்பிட அலி லெக் பீஸு சோத்தை உடைக்கணும், நல்லா உடச்சி விடு சோறை. ஆனால் மஞ்சள் கலர் எப்படி ஆச்சு சோறு? அது இஞ்சி பூண்டுல போடு. இது போடையில் இந்த கலர் வந்துடும்ண்ணா. ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. அண்ணன் ரெடி பண்ணுறாரு. அலி அப்போ இன்னைக்கு ஒரு புடி சாப்பிட்ருமா? ஆமாம், இன்னைக்கு கரெக்டு முறையில் நம்ம கண்ணை மூடி அடிக்கும். ஸோ சாப்பாடை பார்த்தோன்னே வேறு எதுவுமே பேச தோணல. ஃபஸ்ட் சாப்பிட்டு நெய்ச்சோறு சாப்பிட்டாச்சு. மைதன் என்ன செவனப்பா நீ குடிச்சியல? பார்த்தீங்கன்னா செவனப்பு, அதுக்கப்புறம் இது பேர் கின்சா. சூப்பராக இருக்கும் இது. கின்சா ஆமாண்ணா, அப்படியே லெமன் ஃப்ளேவர்ண்ணா இது. குடி. ஸோ சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பெப்சி குடித்தா தான் ஒரு இதே வரும்ல. சாப்பிட்ட ஃபீல் வந்து நமக்கு நிறைவேறும், கம்ப்ளீட் ஆகும். அதைத்தானவே நானும் சொன்னேன், நிறைவேறும். கரெக்டு தான். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நானும் ரூமுக்கு போகிறேன்ட்டேன். ஸோ அலியும் இருக்கான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எஸ்டிசி ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு இவனுக்கு சிம் கார்டு வந்து டவர் வர மாட்டுக்கு. என்ன பிரச்சனைனா மேக்ஸிமம் இங்கே சிம் கார்டை ரீசார்ஜ் பண்ணால் நம்ம ஊரில் இப்போ அந்த ரூல்ஸ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணணும். அந்த ரீசார்ஜ் பண்ணுறதை அப்படியே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 3 மாதத்தில் அந்த சிம்மு வந்து கட் ஆயிரும். ஸோ நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் சிம்மை வெளிநாட்டுக்கு கொண்டு வந்தால் தான் ஒரு 4-5 மாதத்தில் கட் ஆகும். பட் இங்கே சவுதி அரேபியாவில் வந்து அப்படி கிடையாது. இப்போ லோக்கல்லே இருந்தாலுமே அது வந்து ஒர்க்கிங்லேயே இருக்கணும், ரீசார்ஜ் பண்ணணும். தெரியுமா? மக்களே எல்லா சிம்முக்கும் கிடையாது. இப்போ வந்து அவைய வந்து மூப்பர் வந்து மொபைல் வச்சிருக்காரு. இப்போ அவர் வந்து புதுசில் ஒரு 20 ரூபா ரீசார்ஜ் பண்ணாரா, 2.25 வருஷம் கழிச்சு ஊருக்கு 1.25 வருஷம் கழிச்சு போயிட்டு திரும்ப வந்தாங்களா, அவளுக்கு ஒன்றும் கட்டாவே ஆகலை. இப்போ நமக்கு வந்து 21 ரூபா கிடக்கு, இந்த எஸ்டிசியில் கிடந்துச்சு. ஆனால் அவங்க கட் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல. ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா கட் ஆகாமல் இருக்கும், ஆனால் ஒரு சில ஃபோனில் டக்குன்னு கட் ஆயிரும். இப்போ கட் ஆயிடுச்சுன்னா என்னன்னே தெரியாது. இவன் அதுக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே அந்த ஃபோனுக்கு தான் கொடுத்துருக்கான். ஸோ அதனால பைசா எதுவுமே அனுப்ப முடியாது. ஏன்னா ஓடிபி வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக வேணும். இப்போ ஸோ அதனால பக்கத்தில் இருக்க எஸ்டிசி ஆஃபீஸில் போயிட்டு மாற்ற போகிறோம். அங்கே கிளம்பிடலாம். போயிட்டு என்னன்னு பார்ப்போம் மக்களே. நாங்கள் விவரம் சொல்லுதோம், போய் பார்த்துட்டு என்னென்னு போமா. இப்போ போய் பார்த்துட்டு அவனுக்கு மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இவனை என்ன சொல்லலான்னு தெரில, ஒருவேளை வைவானான்னு தெரில. என்ன துட்டு ஒரு 20 ரூபா எல்லாமே நீ ரீசார்ஜ் பண்ண வேண்டியதானே வைக்க வேண்டியதானு சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, அங்கே போனோன்னே மேக்ஸிமம் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணுறாங்க. நீ தான் பண்ணணும். உன் சிம்முக்கு ஆஃபீஸில் உள்ளவங்க பண்ணி தருவாங்க. நீ தான் பண்ணி தருவான்னு சொன்னேன். அவங்க நீ பைசா கொடுக்கணும், ஓசுக்கு பண்ணி தருவாங்க உனக்கு ஓசுக்கு. ஸோ ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஆக்டிவேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் இவங்க மேடம் வந்து என்னன்னு தெரியல, எல்லா வாரமுமே இயற்கையிலே கிடந்த அந்த 20 ரூபா எங்கே ஏற்கனவே இருந்து எதுலையா போயிருக்கும். நீ செக் பண்ணாமல் விட்டுருப்ப. நீ உங்க கையை எப்படி போவோம்? நான் என்ன விளையாட்டு பிள்ளையா? ஒரு பாட்டு வைக்கிறேன், நீ முந்தானே ஃபோன் அடிச்சு பாட்டு வந்து சொல்லு. மொபைலில் வச்சிருக்கிறது எப்படியா சேஃப்டி இல்லாமல் போயிருக்கும். சேஃப்டி தான் என்ன
என்னத்த போட்டு நீ பேச அதான்ல பைசா கிடந்தாலும் நீ அது 3 மாசம் தானே அதோட வேலிடிட்டி. ஓடிபி சொன்னா தானே எடுக்க முடியும். ஓடிபி சொல்றதுக்கு இல்லைல்ல, நீ இப்போ ரீசார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், 10 ரியாலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், அந்த ரீசார்ஜோட வேலிடிட்டி 3 மாதம் தான். அந்த 3 மாசத்துல நீ அந்த பைசா பேசி முடிக்கணும். பேசலன்னா 20 ரூபா எடுத்துருவாங்க, அது போயிடும், அவ்வளோதான். பேசலாம் அந்த பைசா அப்படியே போயிடும். ஆமாம் 3 மாதத்துக்குள்ளே பேசணும். வேலிடிட்டி 3 மாதம் தான் கொடுப்பாங்க. நீ இந்த விவரத்தை இப்போ தான் சொல்லுதா, இது முதல்ல சொல்லியிருக்கணும், நீ முதல்ல கேட்டுக்கணும். ஏன்னா மைதின் ரூமுக்கு வந்துட்டோம். அதாவது அவன் ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை வச்சு சிம் எடுத்திருக்கான். ஸோ அந்த மாதிரி பாஸ்போர்ட் வச்சு எடுத்தாலுமே 3 மாதத்தில் கட் பண்ணிடணும். நம்ம இக்காமா எடுத்ததுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்ட்லேருந்து இக்காமாவுக்கு சிம்மை சேஞ்ச் பண்ணோம். அதனால் எடுக்க முடியல. இப்போ அந்த எஸ்டிசி கடைக்கு போனோம், அங்கிட்ட லீவு. அப்புறம் லுலுமாலில் ஒரு கடை இருக்குது, அங்கேயும் போய் பார்த்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா புது சிம் தான் எடுக்கணுட்டாங்க. சரி, அப்போது டைம் வேறு ஆயிடுச்சு எனக்கு. அதனால் நான் வந்துட்டோம் ரூமில். வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவனை இறக்கி விட்டேன். இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறான். குருநாத மாலில் ஒரு எஸ்டிசி ஆஃபீஸ் இருக்குது. இப்போ அந்த ஆஃபீஸில் போய் ட்ரை பண்ண போகிறான் அப்படின்ட்டு போகிறான். அப்போ அவன் குருநாதா ஸ்டேஷன்லேருந்து தான் ஊருக்கு போவான், வீட்டுக்கு போவான். அவன் ஏரியாவுக்கு மெட்ரோ ட்ரெயினில் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்து நான் எடுத்துக்கிட்டு தானே அப்படின்ட்டான். அவன் மேடம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்குள்ளே நீ வந்துருந்துருக்காங்கன்னா, இப்போ மணி 5 ஆகுது, போனால் கரெக்டாக இருக்கும். இப்போ மைதனை கொண்டு போய் விடுவார்லாம், அப்போ அவன் எடுத்துக்கிடுவான். ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது, அதான் கிளம்பிட்டோம். இதை கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருந்தோன்னா அவனுக்கு எடுத்துருக்கலாம். நேற்றே ஃபோனில் செக் பண்ணோம் நாங்கள். நான் தான் பார்த்து சொன்னேன். அப்போ அந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான் போட்டுருந்துச்சு. ஈவினிங் 4 மணி டு நைட்டு 10 மணி வரைக்கும் போட்டுருந்துச்சு, வெள்ளிக்கிழமை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே லீவு, அந்த ஆஃபீஸ் மட்டும் லீவு. ரொம்ப அலைஞ்சிட்டோம். சரி, நான் பார்த்துக்கிட்டேன்ட்டான். ஸோ அவ்வளோதான், நம்ம ரூமில் போயிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.